பசிக்குதுமா, சாப்பிடலாமா? ஆ, ஏய் இன்னும் மெயின் கெஸ்டே வரல. அப்புறம் என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவா. கொஞ்ச நேரம். சந்தோஷ், வா நண்பா. வா வா, உனக்கு தான் வெயிட்டிங். ஹாய் குட்டீஸ். ஹாய். ஏன் கௌதம் இவ்ளோ லேட்? உனக்காக ஸ்பெஷலா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீயே லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? ஏன் லேட்டுன்னு காரணம் சொல்றதுக்குலாம் டைமே இல்ல. பசி, அகோர பசி. தூள் பண்ணிடலாம். உட்கார நண்பா. அப்பவே சொல்ல பசியில இருப்பான்னு. அடடடடா, ட்ரீட்னா இப்படி இல்ல இருக்கணும். நண்பா, உனக்காகவே இந்த பார்ட்டியை பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்கா. நல்லா சாப்பிடு, எவ்வளவு வேணா சாப்பிடு. உண்மையா அவ சொல்றா? ஆமா. சூப்பர்ரா. முதல்ல இதை எடுத்துக்கிறேன். என்னாச்சு? அது உனக்கு இல்ல, இதெல்லாம் எங்களுக்கு. அப்படின்னா ஏய், என்ன மறந்துட்டியா? படிச்சு படிச்சு சொன்னோமே நீ டயட்ல இருக்கணும்னு. நீ பாட்டு இதை எடுத்து சாப்பிட போற. ஏன் இதெல்லாம் டயட்ல வராதா? மத்தவங்களுக்கு வரும், ஆனா உனக்கு வராது. நீ உடம்ப குறைச்சே ஆகணும். இதோ இருக்கு பாரு, இதுதான் உனக்கு. ஏடா, இதெல்லாம் ஆடு மாடு திங்கிறதுடா. கௌதம், இன்னைக்கு உனக்கு இதுதான் ட்ரீட். சரி இருங்க, நான் பரிமாறுறேன். ஏய், என்னடா முறைக்கிற? இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு கம்மியாகும். அப்பதான் கல்யாணத்துல விராட் கோலி மாதிரி நல்லா ஃபிட்டா இருப்பேன். ஏண்டா, நான் என்ன அனுஷ்கா சர்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் விராட் கோலி மாதிரி ஃபிட்டா இருக்கிறதுக்கு? போதும் விடுறா. கிழவை, அத கிழவை. ஏண்டா இப்படி பண்ற? எவ்வளவு வேணா சாப்பிட சொல்லிட்டு இப்ப இதை கொடுத்தா என்னடா அர்த்தம்? நண்பா, எவ்வளவு வேணா சாப்பிடுன்னு சொன்னது இதத்தான் நண்பா. என்னங்க சாப்பிடுங்க. அப்புறம் சூப்பர். ஏய், சாப்பிடுங்கப்பா. பிரம்மாண்டம். சூப்பர், சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஏய், நான் பார்க்கலாம், எப்படி இருக்கு? நண்பா, சப்பாத்தியும் வெஜ்ஜு குருமாவும் இருக்கு. அப்பதானே நீ பசி தாங்குவ. சாப்பிடு நண்பா. பசி தாங்குமா மண்ணாங்கட்டி? இப்ப எனக்கு இருக்கிற பசிக்கு விட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். சரி, இவங்க கிட்ட போராட முடியாது. வீட்டுக்கு போய் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான். என்ன நண்பா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்லடா, பிரமாதமான ட்ரீட். தேங்க்ஸ் நண்பா, எல்லாம் உனக்காக தான் நண்பா. டேய், நீ எல்லாம் உண்மையான நண்பனா இருந்தா என் கூட சேர்ந்து நீயும் இதை சாப்பிடுவ. நான் தாண்டா உன் நண்பன். இப்படிலாம் சாப்பிடாதானே நான் ஒன்ன மாதிரி ஆக முடியும். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து போகும்போது ஒரே மாதிரி இருக்கும்ல. அப்ப நீயும் நானும் சேர்ந்து சாப்பிடலாம். இதுக்கு மேல தாங்காத. அப்பாடி, எல்லாரும் தூங்கிட்டாங்க, யாரும் பார்க்கல. டயட் ஆன் டயட். ஒரு கட்டு கட்டுறோம், நிம்மதியா தூங்குறோம்.
என்ன கொடுமடா இது, எதுவுமே இல்ல, பசி வேற கொள்ளுதே. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பாப்போம். இதுல என்னமோ இருக்கே. இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. சரி, இருக்கிற பசிக்கு இதுவாது கிடைச்சதே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பாட்டி, இன்னும் தூங்கலையா? நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த நேரத்துல ஃப்ரிட்ஜ்ல வச்ச பிரியாணியை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அது வந்து பாட்டி, எனக்கு சூடு பண்ணி சாப்பிடுற அளவுக்கு பொறுமை இல்ல. எனக்கு பயங்கர பசி, அதான். பசியா? ம், உனக்காக சப்பாத்தியும் நாட்டுக்கோழி ரசமும் வச்சிருந்தனே, சாப்பிடலையா? ம்ஹும். இல்ல பாட்டி, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. என்னப்பா சொல்ற? நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? இதெல்லாம உனக்கு சொல்லுவாங்க? இப்படி பட்னியா கிடந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சரி இரு, நான் சூடு பண்ணி கொண்டு வரேன். இல்ல பாட்டி, பரவாயில்ல, நான் அப்படியே சாப்பிடுறேன். நீ இரு, நான் சூடு பண்ணி கொண்டு வரேன். மெல்ல மெல்ல மெல்லடா. இந்த குடி. மெல்லடா மெல்ல. சாப்பிடாம அப்படி என்ன வேலை? வேலையெல்லாம் இல்ல பாட்டி, டயட். டயட் டயட்டா? அந்த குடும்பம் உனக்கு எதுக்குடா? அது அபர்ணாவும் சந்தோஷம் நான் கண்டிப்பா டயட் இருக்கணும்னு சொன்னாங்க, அதான். உன்னை பட்னி கிடக்க சொல்ல அவங்க யாருடா? அவங்க 2 பேரும் என் கையில சிக்கட்டும், கைய கால உடைச்சு விட்டுறேன். ஐயோ பாட்டி, அவங்க ஏன் நல்லதுக்கு தான் சொன்னாங்க. மதுமிதா என்னை விட ஸ்லிம்மா இருக்கா, அதுக்காக தான் இந்த டயட். நாசமா போச்சு. அவ ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு நீ ஏன்டா பட்னி கிடக்கணும்? அவளுக்கு நிறைய சாப்பாடை போட்டு அவளை குண்டாக்கிட வேண்டியதானே? உனக்கு என்னடா தலையெழுத்தா ஸ்லிம் ஆகிறதுக்கு? டயட்டான் டயட். இந்த புடி சாப்பிடு. போதும் பாட்டி. சாப்பிடுறா. நீ குண்டா இருக்க, அவ ஸ்லிம்மா இருக்கான்ல நீ ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க? சொன்னாலும் சொல்லாட்டியும் அவ என்னை விட ஸ்லிம்மா தான் இருக்கா பாட்டி. ஸ்லிம்மா அழகா வேற இருக்கா. ஆனா என்ன பாருங்க. உனக்கு என்னடா குறைச்சல்? ராஜாடா நீ. நீ கவலையே படாதடா. மதுமிதா இங்க கல்யாணம் ஆகி வந்ததும் அவளுக்கு பாலும் நெய்யும் கொடுத்து அவளை குண்டாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. டேய், உன்னோட கல்யாணம் நடக்காதான்னு இத்தனை நாளா எவ்வளவு ஆசையா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் ஆசை இப்ப நிறைவேற போகுது. டயட் அது இதுன்னு சொல்லி உடம்ப கெடுத்துக்காதப்பா. உன் கல்யாணத்தை மட்டும் என் கண்ணால நான் பாத்துட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லடா. நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க 100 வயசு வரைக்கும் என் கூடவே இருப்பீங்க. இங்க உட்கார்ந்து பேசணும்னு ஏன் அடம் பிடிக்கிற மாயா? வாழ்க்கையில எப்பவுமே ஒரு த்ரில் வேணும். நீதான் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிற. ஆனா இந்த இடத்துல இருக்கவே எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. கீழே போலாம் மாயா? நோ, இன்னைக்கு ஃபுல்லும் இங்கதான் இருந்து பேச போறோம். ஏன் மாயா அப்படி பண்ற?
சில சமயம் உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நான் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போலான்னு கூப்பிட்டா நீ வரமாட்டேங்கிற. ஆனா இப்போ இந்த த்ரில் மட்டும் வேணுங்கிற. அதுதான் மாயா. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். மத்தது யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் சொன்னாலுமா? யாரு சொன்னாலும். சரி வா போலாம். ஏய், நீ போலான்னு நான் சொன்னேனா? நீ பாட்டுக்கு போற. உனக்காக இவ்ளோ நேரம் இங்க இருந்தல்ல, எனக்காக இப்ப கீழே இறங்கி வாயேன். முடியாது. நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும். கீழெல்லாம் போக கூடாது. உட்காரு. எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிற? நீ இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி நிம்மதியா இருக்கும்? ரொம்ப சிம்பிள். நான் சொல்றத நீ கேளு. நான் சொல்றத மட்டும் கேளு. நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. இல்ல மாயா, இந்த பிஹேவியருக்குலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். நீ இப்ப வர போறியா இல்லையா? வர முடியாது. என்ன பண்ணுவ? சரி, அப்ப நான் போறேன். ஏ, இப்ப நீ போன, நான் இங்க இருந்து குதிச்சிடுவேன். என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்குலாம் இப்போ ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்க. நீ எப்படி குதிக்கிற நானும் பாக்குறேன். ஜீவா, நான் உண்மையாவே குதிச்சிடுவேன். ஐயோ மாயா, பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணாத. கீழே இறங்கி வா. மாயா, நான் சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. அப்ப நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை? சரி, சாரி சாரி, தெரியாம அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அப்போ நான் சொன்னா இனிமே கேப்பியா? கேக்குறேன் மாயா, சத்தியமா கேக்குறேன். போதுமா? தயவு செஞ்சு கீழே இறங்கி வா. நானா இறங்க மாட்டேன். நீ வந்து என்ன கூட்டிட்டு போ. ஷோ, ஏன் மாயா அப்படி பண்ற? மாயா, இறங்கு, கீழே வா. ஏன் அப்படி உன்னை நீயே டார்ச்சர் பண்ணிக்கிற? ஜீவா, 1000 பேரு என் பின்னாடி கியூல நின்னாங்க என்ன லவ் பண்றதுக்கு. ஆனா நான் செலக்ட் பண்ணது உன்னை. ஏன் தெரியுமா? நீனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதே சமயம் நான் சொன்னதும் நடந்தாகணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் என்னால தாங்கிக்க முடியாது. சரி சரி, வா போலாம். எனக்கும் மதுமிதாவுக்குமான கல்யாணம் கோவில்லையோ இல்லனா ஒரு சின்ன மண்டபத்திலேயோ அவங்க அப்பா ஆசைப்படி நடக்கும். சில விஷயம்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி தெரியும். ஆனா நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா பிரச்சனை ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் மாதிரி ஆயிடும். இதை அட்வைஸா எடுத்துக்காதீங்க, ஒரு சஜஷனா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த saree ரொம்ப அழகா இருக்கு. அன்னைக்கு என் ட்ரெஸ்ஸை பார்க்காமலே சூப்பர்னு சொன்னீங்க. என்ன கலர்னு கூட சொல்ல தெரியல. இப்பவாது பார்த்து சொல்றீங்களா இல்ல பார்க்காம தான் சொல்றீங்களா? சார், லேட் ஆகுமா? இது வந்துருவாங்க. என்னம்மா பண்றாங்க அம்மா? சீக்கிரம் கூப்பிடுமா. அம்மா, அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இத வந்துட்டமா. இந்தாங்க, இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்தாங்க. எங்க சக்திக்கு மீறி இந்த கல்யாணத்தை பண்றோம். மண்டபத்துல எந்த குறையும் வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு.
ஒரு கல்யாணம் நல்லபடியாக அமையிறது மண்டபம் எவ்வளோ வசதியாக இருக்குங்கிறத பொறுத்து தான். ரொம்ப கவனமாக பார்த்துங்க. ஆமா சார், மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடம். மண்டபத்துல சின்ன பிரச்சனைனா கூட எங்களால பதில் சொல்ல முடியாது. நீங்க கல்யாணத்தன்னைக்கு வந்து பாருங்கம்மா, மண்டபத்துல எல்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஏசி. மண்டபத்தில் ஏசி இருக்குல்ல சார், இதோட நீங்க 5 முறை கேட்டீங்க. ஏசி இருக்கு இருக்கு இருக்கு. இருந்தா மட்டும் போதாது, மண்டபமே குளு குளுன்னு ஊட்டி மாதிரி இருக்கணும். அப்பதான் மாப்பிள்ளைக்கு வேர்க்காது. அவர் வாயை திறந்து கேட்டது இது ஒண்ணுதான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? மண்டபம் குளு குளு குளுன்னு இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க நிம்மதியா கல்யாண வேலையை பாருங்க. நல்லது. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. அவர் நேர்ல வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு ரேணுகா. அப்பா, மண்டபத்துக்கு கொடுத்தாச்சு. போன மாசம் மளிகை கடை பாக்கி, பால் பாக்கி, இதெல்லாமே நான் கட்டிட்டேன்ப்பா. மீதி ரூபா இருக்கிறது கல்யாண செலவுக்கு மட்டும்தான். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நாளா எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்த. நானும் உங்க அம்மாவும் இதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாதுமா. ஆனா இப்ப கல்யாணம் ஆகி நீ போற. இந்த வீட்டுல நானும் உங்க அம்மாவும் எப்படி இருக்க போறோம்னே தெரியலம்மா. எங்களை விடுறே, இந்த வீடை நீ எல்லாமே ஏங்க போகுது. மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நான் வந்து உங்களை பார்த்துட்டு தானே இருக்க போறேன். அப்படி இல்லைம்மா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்களோட வாழ்க்கை மொத்தமா மாறி போயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள சுதந்திரம்னா அப்ப கிடைக்காதுமா. நீ இங்க வரணும்னு ஆசைப்பட்டா கூட அது முடியாதுமா. அப்படியே நீ வரணும்னாலும் நீ உன் மாமியார்கிட்ட கேட்கணும், புருஷங்கிட்ட கேட்கணும். அவங்க சரின்னு சொன்னாதாம்மா உன்னால வர முடியும். ஆமாம்மா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தான் வாழ்க்கையில பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவ சந்தோஷமா இருக்கிறதும் சரி, கஷ்டப்படுறதும் சரி, இந்த கல்யாணம் எப்படி அமைதோ அதுலதான் இருக்கு. நீ நல்லபடியா இருந்தா போதும்மா, எங்களை நாங்க பாத்துக்கிறோம். வாரத்தில் ஒரு தடவையாவது கௌதம்கிட்ட பர்மிஷன் கேட்டு எங்களை வந்து பார்த்துட்டு போமா. இல்லைனா எங்களால் தாங்க முடியாது. என்ன சந்தோஷ் இவன் ஆபீஸ்ல இப்படி தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்? இவனை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க போறவன் மாதிரியா தெரியுது? ஹெவி டயட்ல இருக்கான்ல, அதான் தலைவலிக்குது போல. ஐயோ பாவம். சந்தோஷ், டயட்ல வேண்டான்னு சொல்லிடலாமா? அவன் இஷ்டப்படி இருந்துட்டு போகட்டும். ஆமா, நீ வேணா அவனுக்கு பால் பாயசம் வச்சு கொடுக்குறியா? பின்னிடுவேன் உன்னை. கல்யாணத்துக்கு முன்னாடி உடம்பு குறைக்கணும்னா இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆரம்பத்தில் 2-3 நாள் இப்படி தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். நீ பேசாம வா. நண்பா வா போலாம். போலாமா? எங்க? ஏ மறந்துட்டியா? கோட்டு தைக்க கொடுத்துருக்கோமே, அதை வாங்க வேண்டாமா? டேய், இங்க மீட்டிங் இருக்கு. ஆமா, என்னடா ரிப்போர்ட் அனுப்பியிருக்க? ஒண்ணுமே டேலி ஆகல. நானே அந்த கடுப்புல உட்காந்துருக்கேன். இப்ப வந்து கோட்டு பார்க்க போலாங்கிற. கோட்டு போடாம எப்படிடா கல்யாணம்? அதெல்லாம் நீங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துருங்க, நான் வரல. இல்ல கௌதம், நீ வந்தாதான் சரியா இருக்கும். ஒருவேளை கோட் எதுவும் ஃபிட் ஆகலன்னா அங்கேயே சரி பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே நான் மதுமிதாவையும் வர சொல்றேன். அவளுக்கு ஏதாவது வேணும்னா அவளுக்கும் வாங்கி கொடுத்துடலாம். நல்ல ஐடியா. இப்போ நண்பன் தானா ஓடி வருவான் பாரு. டேய், என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? முதல்ல எனக்கு மீட்டிங் இருக்கு. அதுவும் இல்லாம மது கோட் வாங்குற இடத்துக்குலாம் வர வேண்டாம்.
அவளுக்கு வாங்குற ட்ரெஸ் எல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏய் ஏய், ஏன்டா இப்படி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க? என்னடா டயட் டென்ஷனா? டேய்